சூர்யா த ஒன். நான் நிஜமாவே ஐ ஃபீல் மோர் ப்ரவுட் ஆஸ் அ ஃபேமிலி மெம்பர் டு see him. ஏன்னா அவருடைய க்ரோத்தை பார்த்துருக்கேன், அவர் பட்ட கஷ்டங்கள் பார்த்துருக்கேன். கஷ்டம்னா நீங்கள் வந்து பண கஷ்டம், நான் ரோட்டில் படுத்தேன், நான் வந்து மூட்டை தூக்குனேன், அந்த கஷ்டம் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் ஆல்டுகெதர். அது நிறைய பேர் சினிமாவில் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. பட் ஒரு மன போராட்டத்துக்குள்ளே அந்த கஷ்டம் இருக்குது பாருங்கள், தட் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் திங் பிகாஸ் இட் அஃபெக்ட்ஸ் யூ சைக்கலாஜிக்கலி. அந்த மன போராட்டத்திலேருந்து சூர்யா ஜெயிச்சது வந்து உண்மையில கிட்ட இருந்து பார்த்த எனக்கு உண்மையிலே அவரை பார்த்தா ரொம்ப பெருமையாக இருக்குது. வாட் அ வண்டர்ஃபுல். பெரிய நமக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது. நான் ஒரு 10 நண்பர்கள் கிட்ட இதை பற்றி பேசலாம், அந்த மாதிரிலாம் சூர்யா கிடையாது. ஹி டசன்ட். அவர் ரொம்ப ரேராக பேசுவார். அது மட்டும் இல்லை, ரொம்ப சில பேர்கிட்ட தான் நல்லா பேசுவார். ஸோ ஐ வாஸ் ஒன் ஆஃப் த ஃபியூ ஹூ மஸ்ட் டாக் டு ஹிம் அ லாட். ஐ ஷுட் டெல் ஹிம் நோ, இப்படி பண்ணுப்பா, அப்படி இது. You know, we've had a lot of conversations. So Surya, I'm so proud of you, Surya. You look so handsome. You look so gorgeous in the film. I was like, so nice. I missed his heartbeat when I saw him. He was so cute. I loved him in Varanam Ayram. அந்த வாரணம் ஆயிரத்துக்கு அப்புறம் இவ்வளோ அழகான சூர்யாவை, அஃப்கோர்ஸ் ஒரு கேரக்டர் வித்தியாசமான கேரக்டர், பட் இதில் அவர் வந்து ரொம்ப அழகாக இருந்தார். அண்ட் உண்மையிலே பிரமாதமாக நடித்தார். யூனோ, அது ரொம்ப ஃபைன் பேலன்ஸ். நான் ஏன் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நடிப்புங்கிறது வந்து எங்களுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால நான் எனக்கு அந்த உரிமை இருக்குன்னு நான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த கேரக்டர் வந்து நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன், கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி சிரிச்சானா தப்பாக போயிடும், இட் வில் கோ ராங். இப்படி போனாலும் தப்பாக போயிடும். அது ஒரு ஃபைன் பேலன்ஸ். அந்த இடத்துல இவ வந்து சொல்வா, நீ எங்கேயோ வெளியூர் போவியாம மாதம் கடைசி ஆனான்னு. நானும் ரெட்டியும் ஷாக் ஆகி நிற்போம். சூர்யாவோட எக்ஸ்பிரஷன் அந்த இடத்துல இஸ் ப்ரைஸ்லெஸ். இட்ஸ் நாட் எவ்ரிபடி ஹூ கேன் கேரி இட் ஆஃப் ஸோ வெல். அப்படியே அப்படிம்பாரு. ஏன்னா இது எங்கே வேஷி கோயிங் அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. ஸோ யூனோ, ஆல் தீஸ் லிட்டில் திங்ஸ், I'm so happy and we are so lucky more than anything. படம் பெரிய வெற்றிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை செய்யறதுக்கு, அதை உருவாக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு ப்ரொடியூசர் இருந்தார். வம்சி காரு வந்து வண்டர்ஃபுல் ப்ரொடியூசருங்க. அவர் கம்பெனியில் நான் 2-3 படம் தெலுங்கு படம் பண்ணியிருக்கேன். இந்த படம் பண்ண போகும்போது வண்டர்ஃபுல் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் ஒரு காஸ்டியூம்லேருந்து, ஒரு கேமராலேருந்து, லைட்டு அசிஸ்டன்ஸ்லேருந்து எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக பழகி இந்த வெற்றியை கொண்டாட போகும்போது உண்மையிலே மனசுக்கு நிறைவாக இருக்குது. ஏன்னா நாட் எவ்ரிடே வி கெட் டு டூ திஸ். வெற்றிகள் நிறையா பார்த்தாலும் அது ஒரு வண்டு மாதிரி. சில டைம் பறக்க போகும்போது சந்தோஷமாக இருக்கும், தேனு குடிக்க போகும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஆனால் அது கொட்டும் அந்த வண்டு. ஸோ சக்ஸஸ் இஸ் த சேம் திங். அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அவரை வந்து டங்குன்னு கொட்டும். ஸோ வி நீட் டு பி லிட்டில் அவேர் ஆன் தட். ஃபுல்லாக மாஸ்க் எல்லாம் போட்டு ரெடியாக இருக்கணும். அப்படியே வணக்கம் சார், உன்னே ஐயா. எனிவே, தேங்க்யூ வெங்கி ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ரோல். என் கேரியரில் நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்கேன், பட் திஸ் இஸ் கோயிங் டு பி மெமரபிள்.